இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தீவிர வாக்கு சேகரிப்பு. வீடு வீடாக தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். வழிப்பறி செய்ய ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 பேர் கைது. தப்பியோடிய 2 போலீசார் வலை. தொழிலதிபரை ஏமாற்றி 4,50,00,000 ரூபாய் மோசடி. தலைமறைவாக இருந்த தம்பதி கைது. ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 வாலிபர்கள் கைது. 2 பேருக்கு போலீசார் வலை. புதுச்சேரியில் கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் தலைமையில் போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீனங்காடு அருகே பயங்கர ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்பொழுது போலீசார் வருவதை கண்ட மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற பொழுது போலீசார் அவர்களில் 4 பேரை மடக்கி பிடித்து சோதனை பிடித்தனர். சோதனை செய்தனர். இதில் அவர்களிடம் கத்தி, இரும்புராடு, முகமூடி ஆகியவை இருந்தன. இதையடுத்து போலீசார் 4 பேரையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த பிருத்திவி என்கிற பிருத்திவிராஜ், தர்மபுரி பகுதியைச் சேர்ந்த சாண்டி என்கிற சந்தோஷ், லாஸ்பேட்டையைச் சேர்ந்த நரேஷ் என்கிற ஜிங்கா நரேந்திரன், மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கருப்பு சதான் ஹுசைன் என்பது தெரியவந்தது. கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் கனரக வாகனம், லாரி அல்லது கார்களை மடக்கி பணம் பறிக்க திட்டமிட்டு பதுங்கியிருந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் 4 பேர் மீதும் ஆயுத சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த கத்தி, இரும்பு ராடு, 3 செல்போன்கள், 4 முகமூடிகள் போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து தப்பிச் சென்ற 2 பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலதிபரிடம் பணம் மோசடி செய்த வழக்கில் தம்பதி கைது. விசாரணையில் பரபரப்பு தகவல். 10 லட்சம் ரூபாய் நகை பறிமுதல். புதுச்சேரி சர்கோப் வீதியில் வசித்து வருபவர் நாராயணன். இவர் சொந்தமாக டிராவல்ஸ் தொழில் நடத்தி வருகிறார். இவர் வீட்டை மணிகண்டன் என்கிற மணி மற்றும் கங்காதேவி ஆகியோருக்கு வாடகை விட்டுள்ளார். தொடர்ந்து மணிகண்டன், கங்காதேவி மற்றும் அவரது நண்பர்கள் சங்கீதா, அப்துல் காதர், முகமது சித்திக் ஆகியோர் நாராயணசாமியிடம் நன்றாக பழகி ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி நாராயணனும் சுமார் 4,53,00,000 ரூபாயை முதலீடு செய்தார். பின்னர் எந்த தொழிலும் செய்யாமலும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து நாராயணன் புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் மணிகண்டன் என்கிற மணி, கங்காதேவி, சங்கீதா, அப்துல் காதர், முகமது சித்திக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின்படி எஸ்பி தனசேகரன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி, சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் சிவசித்தன், உதவி நிலை சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பழனிராஜா, காவலர்கள் இளந்தமிழ், மதிவாணன், லூகாஸ் மற்றும் சரண்யா ஆகியோருடன் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இதில் சங்கீதா மற்றும் முகமது சித்திக் ஆகியோர்களை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அப்பொழுது திருநெல்வேலியில் மேலப்பாளையம் பகுதியில் மணிகண்டன், கங்காதேவி பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலறிந்த சிறப்பு புலனாய்வு குழு 7 நாட்கள் முகாமிட்டு தலைமறைவான குற்றவாளிகளை மணிகண்டன் மற்றும் கங்காதேவி ஆகியோரை கடந்த 16ஆம் தேதி கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் என்றும் அவரது உண்மையான பெயர் சையது முகமது புகாரி மணிகண்டன் என்பது தெரியவந்தது. மேலும் வேறொரு பெயரில் ஆள்மாறாட்டம் செய்ததும், போலியான ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் மணிகண்டன் பெயரில் வைத்திருந்த ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை, செல்போன்களையும் பறிமுதல் செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட மணிகண்டன், கங்காதேவி ஆகியோரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தியது. விசாரணையில் நாராயணனிடம் பெற்ற பணத்தை பல இடங்களில் முதலீடு செய்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு மீதி பணத்தை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நபர்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் பல தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை மோசடி செய்து ஏமாற்றியது தெரியவந்தது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி கொடாத்தூர் மணவெளி பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார்.
கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று கொடாத்தூர் மணவெளி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் மீனவர்களை சந்தித்து இலங்கை தென்னிந்திய இணை தூதர் தொண்டைமான் கோட்டீஸ்வரன் புதுவை வைத்திக்குப்பம் பகுதியில் உள்ள மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டறிந்து இலங்கை தென்னிந்திய துணை தூதர் தொண்டைமான் கோஜீஸ்வரன் அவர்கள் மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்தனர். குறிப்பாக கடலில் வழி தவறும் மீனவர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் கடல்சார் பாதுகாப்பு, மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் எல்லை தொடர்பான சிக்கல்கள் குறித்து தீர்வு காண வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தடாஞ்சாவடி மற்றும் ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் கொம்பாக்கம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜகு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜகு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் 10 கணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள சின்ன கைலாயத்திலிருந்து மயிலம் வரை பக்தர்கள் ரதக்காவடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் 10 கணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள சின்ன கைலாயத்திலிருந்து மயிலம் வரை பக்தர்கள் ரதக்காவடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுச்சேரி சமஸ்கர பாரதியும் சிவ அம்மையாரும் அறக்கட்டளையும் இணைந்து உலக அமைதி வேண்டியும் பாரத ஒற்றுமை வேண்டியும் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டியும் இந்த பாத யாத்திரை கடந்த 28ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் உலக அமைதி மையம் சன்னிதானம் ஸ்ரீ மணிவண்ணன் சுவாமிகள் ஆசி கூற புதுச்சேரி இந்து பாதுகாப்பு படைத்தலைவர் ரமேஷ் வாழ்த்துரை கூறி பாத யாத்திரையை தொடங்கி வைத்தார். திருக்கைலை புனிதர் சின்ன கைலை சிவஞானியார் தலைமையில் காவடி எடுக்கும் முருக பக்தர்கள் காவடியுடன் முன்னே செல்ல, அதனைத் தொடர்ந்து பாத யாத்திரை செய்பவர்கள் முருகப்பெருமானின் புகழை பாடிக்கொண்டு வண்டியில் முருகப்பெருமான் அலங்காரத்தோடு பாத யாத்திரையானது 10 கண்ணு, கூனிமுடக்கு, காட்டேரிக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம், ரங்கநாதபுரம், கரசானூர், தழுதாளி, பெரும்பாக்கம், கூற்றோடு வழியாக மயிலம் முருகன் ஆலயத்தை காலை 7:30 மணி அளவில் அடைந்தது. அங்கு புதுச்சேரி வணிக வர்த்தக கூட்டமைப்பு சங்க தலைவர் செல்வகுமார், புதுச்சேரி VHP செயலாளர் நந்தகுமார் பாத யாத்ரீகர்களை வரவேற்று வாழ்த்துரை கூற மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலிய சுவாமிகளின் ஆசியோடு சுமார் 8:30 மணி அளவில் நடைபயணம் மேற்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் முருக தரிசனம் பெற்று உலக அமைதிக்காகவும் பாரத ஒற்றுமைக்காகவும் வேண்டுதலை நிறைவேற்றியும் வேண்டிக் கொண்டனர். பக்தர்களுக்கு அறக்கட்டளை மூலமாக சமஸ்கார பாரதியின் மூலமாகவும் இரவு உணவும் வழியில் 4 இடங்களில் தேநீர் பிஸ்கெட்டும் வழங்கப்பட்டது. தேவையானவர்களுக்கு முதலுதவி வசதியும் செய்யப்பட்டது. மயிலம் முருகன் ஆலயத்தின் சார்பாக நடைபயணம் மேற்கொண்ட 30க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை சமஸ்கார் பாரதி இணை செயலாளர் வெங்கடேசன் ஐயா செய்திருந்தார். முருகப்பெருமான் சுவாமி அலங்காரம் ரத ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை செய்திருந்தது. இந்த பாத ரத யாத்திரையை வழிநெடுகிலும் உள்ள பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடி வரவேற்று முருக தரிசனம் பெற்றனர். திருப்புவனை பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
இந்த நிலையில் இன்று திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்காக வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக நடைபெற்ற தேசிய கருத்தரங்க நிகழ்ச்சி. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் உருமாற்றம் மற்றும் நிலைத்தன்மையை ஒருங்கிணைத்தல், வர்த்தகத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் அமைந்த ஒருநாள் தேசிய கருத்தரங்கம் நிகழ்ச்சி கல்லூரியின் கரையரங்கில் இனிதே நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதிகளிலிருந்து வணிகவியல் பிரிவு தொடர்பான பள்ளி, கல்லூரி ஆசிரியர்கள், வணிகவியல் துறையை சார்ந்த இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் என 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் அவர்கள், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் அவர்கள் வாழ்த்துக்களோடு தொடங்கிய நிகழ்வில் பொருளாளர் ராஜராஜன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமையுரை வழங்கினார். இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குநர் முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலையில் நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டெல்லி பல்கலைக்கழகம் வணிகவியல் புலத்தின் முதன்மையர் டாக்டர் ஆர்.கே. சிங் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் மற்றும் புல முதன்மையர் டாக்டர் பி. நடராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமது உரையில் வணிகவியல் துறையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு, தற்பொழுது கல்லூரிகளில் பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மற்றும் அவற்றை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் மற்றும் மாணவர்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு ஆகியவற்றை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் தேசிய அளவிலான CA ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், CMA ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் என மொத்தம் 91 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தும் விதமாக இந்நிகழ்வு அமைந்திருந்தது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், முதுகலை மற்றும் இளங்கலை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் நன்றியுரையை வணிகவியல் துறை தலைவர் திருமதி ஜானகி ரமா வழங்கினார். நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. ஏம்பலம் தொகுதி ஆதிக்கம்பட்டு கிராமத்தில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கூறுகையில், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ஏம்பலம் தொகுதியில் கடந்த 5 ஆண்டில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. காரைக்கால் ஆட்சி காலத்தின் பொழுது கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களும் முடங்கி வைத்துள்ளனர். இதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்றி தவிக்கின்றனர். பெண்கள் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தவில்லை. இதனால் பல ஏழை குடும்பங்கள் பின்தங்கியே உள்ளனர். ஆனால் அவர்கள் கூறியபடி வாக்குகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். நான் 3வது முறையாக அமைச்சராக இருந்து வருகிறேன். இப்பொழுது செய்த திட்டத்தை இன்னும் பொதுமக்கள் பாராட்டி கொண்டு நன்றி தெரிவிக்கின்றனர். மக்கள் இந்தியா கூட்டணி புதுச்சேரியிலும் தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எழுச்சியுடன் ஆதரவு அளிக்கிறார்கள். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் ஆட்சிக்கு வந்தவுடன் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வருவேன். இரு சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கும் உண்டு உறைவிட பள்ளி கொண்டு வருவேன். அரசு கல்லூரி பால் பொருட்கள் செய்ய பாண்லே அமைக்கப்படும். பால் பொருட்கள் செய்ய பாண்லே அமைப்புடன் 1000 அடுக்குமாடி குடியிருப்பு வீடு திட்டத்தையும் செயல்படுத்துவேன் என தெரிகிறது என்றார். காங்கிரஸ் கட்சியில் கந்தன்பேட்டை பகுதிக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் சுடுகாடு அமைக்க அரசு நிலம் மற்றும் தனியார் நிறுவனத்திலிருந்து 7 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி கோப்பு அனுப்பப்பட்டதை என்ஆர் அரசு செயல்படுத்தவில்லை. இதனால் ஒரே வீட்டில் 3 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து மனைப்பட்டா வழங்குவோம். நான் இந்த தொகுதியில் அதிகபட்ச ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவேன் என உறுதியுடன் தெரிவித்தார். தொடர்ந்து கரிக்கலாம்பாக்கம் பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டனர். காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு செல்வ கணபதி திருக்கோவிலில் லட்ச ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வீடுதோறும் சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். குடிநீர், சாலை வசதி, மின்விளக்கு, வடிகால் போன்ற அடிப்படை வசதிகள் குறித்து மக்களிடம் முன்வைத்த கோரிக்கைகளை கவனமாக பதிவு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றை விரிவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, பெண்கள் சுயதொழில் மேம்பாடு, முதியோர் நலத்திட்டங்கள் போன்றவற்றிற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று கூறி மக்களிடம் அன்பாக கலந்துரையாடினார். பின்னர் வரவிருக்கும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்தில் மக்களுக்கு
பெரும்பான்மையுடன் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். இந்நிகழ்வில் LJK காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் சித்ரா, சரஸ்வதி, உமா, நாராயணசாமி, LJK பொதுச் செயலாளர் சுரேஷ், துரைசாமி, பிரபாகரன், பாஜக வர்த்தகணி தலைவர் மொபைல் சரவணன், பாஜக நகர மன்ற பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜை பூர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா மார்ச் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா ஒவ்வொரு நாளும் உபயதாரர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மண்டல பூஜை பூர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மண்டல பூஜை நிறைவு நாளான நேற்று சுவாமிக்கு காலை 108 சங்காபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து மந்திரங்கள் ஓதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு சேஷ வாகனத்தில் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் மற்றும் கூத்தாண்டவர் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மாலை வயலின் கச்சேரியும் அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் பாரம்பரிய தெருக்கூத்து கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் செட்டியார் மரபினரின் கொடியேற்றம் நிகழ்ச்சியும், 21ஆம் தேதி அன்று கிராமம் சார்பாக கொடியேற்றம் நிகழ்ச்சியும், 28ஆம் தேதி திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி தேர் திருவிழாவும் நடைபெறவுள்ளதாக ஆலயம் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் NDA கூட்டணி அதிமுக வேட்பாளர் காந்தி வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில துணைச் செயலாளர் காந்தி இன்று கோவிந்தசாலை, கல்வே பங்களா மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கஞ்சா, போதைப் பொருட்களால் சீழ்ந்துள்ள தொகுதியை மீட்பேன் என வாக்குறுதி அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, NR காங்கிரஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட இஸ்ரேல் நகரில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட இஸ்ரேல் நகர் பகுதி முழுவதும் உள்ள வீடுகளில் மக்களை சந்தித்து பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதற்கு அப்பகுதி மக்களும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தீர்வை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம், மாற்றம் உங்களை தேடி வரும். உற்சாக முழக்கத்துடன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தீவிர பிரச்சாரம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜ் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தீர்வை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம், மாற்றம் உங்களை தேடி வரும் என்ற பிரச்சார முழக்கத்துடன் மக்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காமராஜர் நகர் தொகுதியில் உள்பட எழில் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் வீடுகள் தோறும் சென்று பிரச்சாரம் நடைபெற்றது. அப்பொழுது ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று தான் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்க தன்னை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் LJK பொதுச் செயலாளர் பிரபாகரன், கூட்டணி கட்சியான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அதிமுக பொறுப்பாளர் ஆறுமுகம், NR பொறுப்பாளர் நாராயணசாமி மற்றும் LJK பொறுப்பாளர்கள் அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனைப்பாளையம் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனைப்பாளையம் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிடம் அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
காமராஜர் நகர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் அப்பொழுது மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்களுடன் சிறப்பாக நேரம் இணைத்து விளையாடி மகிழ்ந்தார். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சிவாவிற்கு ஆதரவாக கும்பாக்கம் பகுதியில் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமையில் திமுக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக மாநில அமைப்பாளர் சிவாவிற்கு ஆதரவாக வழக்கறிஞர் ரமேஷ் தலைமையில் கும்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் செய்த வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டும் துண்டு பிரசுரம் வழங்கியும் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக நிர்வாகிகள் புதுச்சேரி மாநில வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கும்பாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளரான போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டி திமுக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி ரமேஷ் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தலைமை நிர்வாக கலை இலக்கிய பகுதி பேரவை மாநில துணை அமைப்பாளர் தேசிகன், மோகன், ரமேஷ், ஜெகன், சுரேஷ், பரதன், பிரகாஷ், பாஸ்கர், ஜனா மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் உடனிருந்தனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எதிர்வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் மோகன்தாஸ் அவர்கள் ஏம்பலம் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக களம் காண்கிறார். இந்த நிலையில் தொகுதியில் உள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட சேலிமேடு பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கடந்த 5 ஆண்டு திட்டங்களை கூறி ஜகு சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு வேட்பாளர்களை வீடு வீடாக சந்தித்து வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த தொகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்ளுமாறு கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தீவிர வாக்கு சேகரிப்பு. வீடு வீடாக தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். வழிப்பறி செய்ய ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 பேர் கைது. தப்பியோடிய 2 போலீசார் வலை. தொழிலதிபரை ஏமாற்றி 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி. தலைமறைவாக இருந்த தம்பதி கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.